ஆஸ்கார்ஸ் 2024 திங்கட்கிழமை காலை 4:30 மணிக்கு டிஸ்னி ஹாட்ஸ்டாரில். அப்போ என்னென்ன படத்துக்கு என்னென்ன விருதுகள் அப்படிங்கிறத பார்க்க முடியும். தற்போது நாமினிஸ் பட்டியல் வந்துருச்சு. நாமினிஸ்லையுமே ப்ரிடிக்ஷன்ஸ், இந்த படம் ஜெயிச்சா நல்லா இருக்கும், இவர் வாங்கினா நல்லா இருக்கும், ஆனால் இவருக்கு அந்த எல்லா பொருத்தமும் சேர்ந்து வரல, இவரை விட அவருக்கு தான் அந்த தகுதி இருக்கு, இவர் வேற ஏதோ ஒரு பேசிஸ்ல வரலாம், இப்படி நிறைய குழப்பங்கள் சர்ச்சைகள். நாங்க இந்த வருஷம் வந்த நாமினி பட்டியல்ல எது அந்த வாங்குற லிஸ்ட்ல கிட்டக்கா இருக்கு அப்படிங்கிறத அலசி ஆராய்ஞ்சு ஒரு பட்டியல் போட்டிருக்கோம். அது இங்கே பேச போறோம். நல்ல சீட்டு தானா? அது மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரிஜினல் ஸ்கிரீன் பிளே, எஸ், அதுக்கு நாமினேட் ஆயிருக்கிறது அனாட்டமி ஆஃப் ஃபால், த ஹோல்ட் ஓவர்ஸ், மாஸ்ட்ரோ நம்ம பிராட்லி கூப்பர் படம் மே டிசம்பர், அது இல்லாம பாஸ்ட் லிவ்ஸ், இதெல்லாம் நாமினேட் ஆயிருக்கு. இதுல இந்த ஆண்டு வெல்லும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிற படம் அனாட்டமி ஆஃப் ஃபால். அனாட்டமி ஆஃப் ஃபால் தாண்டி இருக்கிற மற்ற சாய்ஸ் பத்தி பார்த்துடலாம். ஹோல்ட் ஓவர்ஸ் ரைட்டர் டேவிட் ஹெமிங்சன். பெய்னி தான் அந்த படத்தை டைரக்டர். பெய்னி இதுக்கு முன்னாடி அவருடைய டைரக்டோரியல்ல சைட்வேஸ் இந்த மாதிரி ரைட்டிங்க்கு ஆஸ்கார் வாங்கியிருந்துச்சு. அதற்கு பிறகு டெசனன்ஸ் ஜார்ஜ் க்ளூனி பண்ணியிருப்பாரு. சைட்வேஸ் ஹோல்ட் ஓவர்ஸ்ல நடிச்ச பால் கியாமெட்டி தான் பண்ணியிருப்பாரு. ஸோ ஹோல்ட் ஓவர்ஸ் ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் செலீன் சாங் டெபியூ ரைட்டர் அவரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிற பாஸ்ட் லைஃப்ஸ் அந்த படம் இருக்கு. அப்புறம் அனாட்டமி ஆஃப் ஃபால் ஜஸ்டின் ரைட்டும் ஆர்த்தர் ஹராரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து எழுதுனது. குளோப் ஆகட்டும், பாஃப்டா ஆகட்டும், ஆஸ்கார் அகாடமிக்குள்ள ஏற்கனவே ஓட்டு போடுற நபர்கள் கூட அனாட்டமி ஆஃப் ஃபால் தான் ஜெயிக்கும் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆண்டுக்கான அதிகபட்ச எல்லோருமே நினைப்பது அனாட்டமி ஆஃப் ஃபால் தான். இப்பயும் தியேட்டர்ல ஓடிட்டு இருக்கு. வாய்ப்பு கிடைக்கிறவங்க இது எமோஷனலான கோர்ட் ரூம் டிராமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வின் பண்ணுதான்னு பார்ப்போம். அடுத்து ரைட்டிங் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளே. இதில் அமெரிக்கன் ஃபிக்ஷன், பார்பி, ஓப்பன்ஹைமர் அண்ட் புவர் திங்ஸ், த ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்கிறது. இதில் எது ஜெயிக்கும் என்று எல்லாத்துக்கும் பார்பி வாங்கணும்னு சரி, எல்லாத்துக்கும் ஆசை இல்லைதான். கொஞ்சம் பேருக்கு மட்டுமாவது ஆசை இருக்கு. அவங்களை கிரெட்டா கிரென்விக் டைரக்டர் சாய்ஸஸ்ல ஏன் போடலை? அட்லீஸ்ட் பரிதாப கோட்டால நீங்க பெஸ்ட் அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்காவது அவங்களுக்கு கொடுக்கணுமா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா அந்த கிண்ணியும் கிடைக்காது அப்படிங்கிறது தான் நிஜம். கைபர்ட் அவர்களை சமீபத்தில் ஜெய்ப்பூர் ஃபிலிம் லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவலில் மீட் பண்ணியிருந்தேன். நோலன் அந்த ஸ்க்ரீன் பிளேவை அந்த புக்கில் இருந்து அவர் மாற்றினதுக்கப்புறம் அவ்வளோ எனக்கு பிடிச்சிருந்துச்சு, அவ்வளோ நல்ல ஒர்க் அது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நமக்குமே படம் பார்த்தப்ப அந்த ஃபீல் இருந்துச்சு. சில காட்சிகள், அந்த ஆப்பிள் சீன் ஆகட்டும், அதே மாதிரி எப்பயுமே ஒரு பாம் பிளாஸ்ட் அப்படின்னா ஒரு பாம் பிளாஸ்ட் எங்கே நடக்குதோ அந்த இடத்த வச்சு தான் நமக்கு விஷுவலைஸ் பண்ண வைப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கே காட்டாமல், அந்த மக்களையே காட்டாமல் வேற ஒரு ஸ்க்ரீன் பிளே ட்ரை பண்ணி அந்த சிலியன் மர்ஃபி பேசிக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த பாம் பிளாஸ்ட் ஆனால் எப்படி இருக்கும், அந்த மக்களுடைய முகம் மாறினா எப்படி இருக்குங்கிற மாதிரிலாம் எழுதியிருப்பாரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேவா ஓப்பன்ஹைமர் தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கையும். ரிட்டன் பை கிறிஸ்டோபர் நோலன். ஸோ டைரக்டர் அவர் தான் வாங்குவாரா, ஸ்க்ரீன் பிளேவும் அவர் தான் வாங்குவாராங்கிற கேள்விகள்லாம் இருக்குது. வேற சாய்ஸஸ் பார்த்துடலாம். அமெரிக்கன் ஃபிக்ஷன் தான் பாஃப்தாலையும் கிரிட்டிக்ஸ் சாய்ஸ் விருதும் ஜெயிச்சது. ஆஸ்கர் ஓட்டர்கள் நிறைய பேருமே அமெரிக்கன் ஃபிக்ஷனுக்கு தான் குத்திருக்காங்க. இன்னொரு நல்ல சாய்ஸ் ஏற்கனவே சொன்ன கிரெட்டா கெர்விக் எழுதிய பார்பி. கிரெட்டா கெர்விக்கும் நோவான்னு நினைக்கிறேன், மேரேஜ் ஸ்டோரி எழுதினவர். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இது. ஸோ அவங்களுக்கு ஆப்வியஸ்லி கிடைக்காது. வேற சாய்ஸஸ் புவர் திங்ஸ். இன்னொரு சாய்ஸ் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஜோனதன் கேசர் அவங்க எழுதினது. அப்புறம் புவர் திங்ஸும் ஜெயிக்கும்னு ஒரு சாய்ஸ் சொல்றாங்க. ஸ்டில் ஓப்பன்ஹைமர் தான் யுனானிமஸ் சாய்ஸ் ஓப்பன்ஹைமர் தான். செகண்ட் லெவல்ல இருக்கிறது புவர் திங்ஸ் அண்ட் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அடுத்த அவார்டு விஷுவல் எஃபெக்ட்ஸ். அதுக்கான நாமினிஸ் யாரெல்லாம்னா தி கிரியேட்டர், காட்ஸில்லா -1, கார்டியன் ஆஃப் கேலக்ஸி வால்யூம் 3, மிஷன் இம்பாசிபிள் டெத் ரெக்கனிங் பார்ட் 1 அண்ட் நெப்போலியன் இதெல்லாம் இருக்கிறது. இதில் எல்லோரும் நம்பும் சாய்ஸ் கிரியேட்டர் எல்லாரும் சொல்கிறாங்க. கிரியேட்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்க? எஸ், கிரியேட்டர் ஒரு மனுஷங்கள் அண்ட் ரோபோட்ஸ் இதுக்கு இடையில, அதாவது ஹியூமனாய்டு ரோபோட்ஸ், அதை வச்சு தேட்டரில் சூப்பராக இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்த ஒரு படம். விஷுவலாக அதில் என்னெல்லாம் ஸ்பெஷல்னா ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னாலஜிலாம் அந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தது. எஃபெக்டிவாக கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் அதில் சொல்லலாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக. இது இல்லாமல் இன்னொரு க்ளோஸ் கண்டெண்டர் இருக்கிறது காட்ஸில்லா -1 படம், ஜப்பானீஸ் படம். ரொம்ப அது காம்படிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க ரிலீஸ் ஆகல இன்னும் படம், அதனால நம்மளால பார்க்க முடியல. வழக்கம் போலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி 3யோட ஆரியர் அண்ணன் மார்வல் குட் பை சொல்லிட்டு கிளம்புறாரு. ஸோ கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி ஒரு எக்ஸ்ட்ரா வேகண்டாக தான் எடுத்திருந்தாங்க ப்ரொடக்ஷனாவே, ஜேம்ஸ் கன். ஸோ அதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. மிஷன் இம்பாசிபிள் தெரியல. நெப்போலியன் தியேட்டர்ல பார்த்தேன். நெப்போலியன் ஒரு செட் ஆகாத ஒரு ட்ராமா.
ஸ்டில் அந்த பனிக்கட்டி கீழே தண்ணி எல்லாம் இருக்கும், அங்கே ஒரு பாம்பு பிளாஸ்ட் ஒரு சீன் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் நல்லா இருக்கும். ஆனால் அது விஷுவல் எஃபெக்ட்ஸா என்ன அப்படின்னு தெரியல. த கிரியேட்டர் நல்ல சாய்ஸ். செகண்ட் சாய்ஸ் வந்து காட்ஸிலா -1. அடுத்த கேட்டகரி வந்து கலை அமைப்பு, ப்ரொடக்ஷன் டிசைன் என சொல்லக்கூடிய அந்த கேட்டகரி. இதுல வந்து பார்பி, கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், நெப்போலியன், ஓப்பன்ஹைமர் அண்ட் புவர் திங்ஸ் இதெல்லாம் இருக்கிறது. இதுலயுமே நிறைய பேரோட சாய்ஸஸ் வந்து புவர் திங்ஸ் தான். புவர் திங்ஸ் வந்து ஒரு சர்ஜன், அவர் வந்து பல இதெல்லாம் ஆராய்ச்சிலாம் பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு ஆட்டு மூளையை எடுத்து நாயில் தலையில வைக்கிறது, இந்த மாதிரி கொடூரமா யோசிக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட். அவர் வந்து ஒரு வளர்ப்பு மகளா ஒரு பொண்ணை வளர்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்ப நீ யோசிக்கவே முடியாத மாதிரி வேக்கியா இருக்கும் அந்த படமே. விஷுவலாகவும் சரி, திடீர்னு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு சீனை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ப்ரொடக்ஷன் டிசைனாகவும் அது வந்து ஒரு ஸ்டேஜான ஒரு பேக்ட்ராப் மாதிரி இருக்கும் எல்லாமே. அந்த மாதிரி இருக்கிறதுனால மேபி அதை நிறைய பேர் கன்சிடர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், நெப்போலியன் அண்ட் தென் புவர் திங்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி புவர் திங்ஸ் தான் அதுக்கான தகுதியுடைய படம் அப்படிங்கிறது நிறைய பேரோட சாய்ஸ். பெஸ்ட் பிக்சர் வழக்கம் போல நிறைய படங்கள், 10 படங்களோ 8 படங்கள் 9 படங்கள் இருக்கும். அமெரிக்கன் ஃபிக்ஷன், அனாட்டமி ஆஃப் ஃபால், பார்பி, தி ஹோல்ட் ஓவர்ஸ், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் அண்ட் மாஸ்ட்ரோ, ஓப்பன்ஹைமர், பாஸ்ட் லிவ்ஸ், புவர் திங்ஸ், ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இத்தனை படங்கள் இருக்கிறது. இதுல வந்து யுனானிமஸாக இந்த வாட்டியும் அது வந்து ஓப்பன்ஹைமர் தான். ஏன்னா இந்த வாட்டி ஒரு முரட்டு ஸ்வீப் நோலனுக்கு காத்திருக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் தாண்டி ஒரு பொலிட்டிக்கலா நோலன் எடுத்த படங்கள்ல பிரஸ்டீஜ் படத்துக்கு அப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃப்ரம் நோலன்னு சொல்ல முடியும். நம்ம வந்து டார்க் நைட் ட்ரையாலஜி ஆகட்டும், இல்லை இன்செப்ஷன், டெனட், இன்டர்ஸ்டெல்லர், டன்கிரிக் மாதிரியான படங்கள்லாம் ஏதோ ஒரு லூப் இருக்கும். இதில் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஓப்பன்ஹைமர் அமெரிக்காவுக்கு என்ன செய்தார், அமெரிக்கா ஓப்பன்ஹைமருக்கு என்ன செய்தது, இந்த சமுதாயத்துக்கு ஓப்பன்ஹைமர் எவ்வளோ பெரிய ஒரு தீங்கை விட்டுட்டு போறார் அப்படிங்கிறத அறிஞ்சதுக்கு அப்புறம் ஓப்பன்ஹைமர் அதை எப்படி ஃபீல் பண்ணாரு, அதை எப்படி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்டாக எடுத்திருந்தாரு. ஸோ பெஸ்ட் பிக்சர், பெஸ்ட் டேரக்டர், பெஸ்ட் ஆக்டர் எல்லாமே வந்து ஓப்பன்ஹைமர் தான் அந்த வாட்டி வாங்கும்ங்கிறது தான் வந்து எல்லாருடைய சாய்ஸாக இருக்கு. அடுத்தது மியூசிக், ஒரிஜினல் ஸ்கோர். இதில் வந்து இருக்கக்கூடியது அமெரிக்கன் ஃபிக்ஷன், இண்டியானா ஜோன்ஸ் அண்ட் டயல் ஆஃப் டெஸ்டினி, கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், ஓப்பன்ஹைமர் அண்ட் புவர் திங்ஸ். ஜான் வில்லியம்ஸ் சாருக்கு வந்து நாமினியில போடுறது வந்து ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற லாஜிக்ல தெரியல. இன்னொன்று இந்தியானா ஜோன்ஸ் டயல் ஆஃப் டெஸ்டினி பார்த்தேன், அது அவ்வளோ புதுசா அந்த படத்துல எதுவும் இல்லை. லுட்விக் கொரான்சன் பத்தி பேசலாம். ஓப்பன்ஹைமர், லுட்விக் கொரான்சன் அவர் தான் இந்த வருடத்துக்கான சாய்ஸ். கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன்ஸும் ஸ்கோரிங்கா நல்லா தான் இருந்துச்சு. அந்த ட்ரைபுக்கான மியூசிக் அதெல்லாம் இருந்துட்டு போட்டு லுட்விக் கொரான்சன் பத்தி பேசுவோம். மக்களே இது வந்து ப்ரெடிக்ஷன் இல்லை, இது ஆசைப்படுறான். ஹான்ஸ் சிமர் வந்து ஒரு பக்கமா இங்கிட்டு டியூன் அந்த மாதிரிலாம் சீரிஸ் போக, நோலன் வந்து லுட்விக் கொரான்சனோட ஜாயின் பண்றாரு. டெனட்ல நம்ம பார்த்துருப்போம், இந்த விக்ரம்ல ஒரு டியூன் வருமே, அதெல்லாம் வந்து டெனட்ல தான் வந்து அதோட அந்த பேஸ் இருக்கும். லுட்விக் கொரான்சன் தட் சமகாலத்து நாயகன்கிற மாதிரி இந்த பீரியட், இந்த எரா வந்து குளோபலா அது லுட்விக் கொரான்சனோட எரா. ஸோ லுட்விக் கொரான்சன் இந்த ஆண்டும் அவர் தான் வந்து ஜெயிப்பார் அப்படிங்கிறது எல்லாருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. ஸ்டில் கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன் ஒரு நல்ல ஸ்கோர் தான், ஜான்சன் சொன்ன மாதிரி. அடுத்து இன்டர்நேஷனல் ஃபீச்சர் ஃபிலிம். எஸ், நாமினிஸ் ஆர் ஐயோ கேப்டினோ, இட்டாலி, பர்ஃபெக்ட் டேஸ், ஜப்பான், சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ, ஸ்பெயின், டீச்சர்ஸ் லான்ச், ஜெர்மனி, ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதுல ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நிறைய பேரோட சாய்ஸ் அந்த படம், ஏன்னா அது ரொம்பவே நல்ல படம் அப்படின்னு பாராட்டுறாங்க. சொசைட்டி ஆஃப் த ஸ்னோ நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கிற ஒரு படம். நீங்க ஃப்ளைட்ல போறீங்க அப்படின்னா ஃப்ளைட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த படத்தை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு ஃப்ளைட் போற ஆரம்பிக்கிறப்ப இந்த படத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது திவ்யமா இருக்கும். ஸ்டில் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான்ப்பா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து டைரக்டர் நாமினிஸ் ஆர் அனாட்டமி ஆஃப் ஃபால், கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், ஓப்பன்ஹைமர், புவர் திங்ஸ் அண்ட் ஜோன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இதில் புவர் திங்ஸ் எடுத்த யார்கோஸ் லாந்திமோஸ். யோர்காஸ் லாந்திமோஸ் உடைய படங்கள் எல்லாமே வந்து இங்கே எந்த அளவுக்கு வந்து யோசிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ யார்கோஸ் லாந்திமோஸ் இருக்காரு, பெருந்தலையை கட்டான மார்டின் சர்க்கஸ் இருக்காரு, கிறிஸ்டோபர் நோலன் இருக்காரு, ஜொனதன் கிளேசர் இருக்காரு, ஜஸ்டின் ட்ரைட் இருக்காருங்கிறப்போ நிறைய சாய்ஸஸ் சொல்றது வந்து ஜஸ்டின் ட்ரைட் விசஸ் நோலன் தான் இந்த ஆண்டுக்கான ஆஸ்கர் போட்டி அப்படிங்கிறது. ஏன்னா அனாட்டமி ஆஃப் ஃபால் எல்லோருமே பாராட்டின ஒரு திரைப்படம். நோலன் இதுவரைக்கும் ஆஸ்கார் வாங்கினதே இல்லைங்கிறது எப்படி எப்படி டிகாப்ரியோக்கு வந்து இது வரைக்கும் நீங்க ஆஸ்காரே கொடுக்காம கடைசியா என்ன போய் இந்த படத்துக்கு கொடுத்துருக்கீங்க, ஏங்க இதுக்காவது கொடுத்துருக்காங்கல்ல வாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி. இப்போ அவருக்கு கிடைச்சா அது வந்து ஒர்த்தியான ஒரு ஆஸ்கரா இருக்கும். ஒரு இது நாள் வரைக்கும் கிடைக்காம இப்ப கிடைச்சிச்சுன்னா உண்மையாக ஒரு ஒர்த்தியான ஆஸ்கர். ஏன்னா த மோஸ்ட் அண்ட் த பெஸ்ட் பொலிட்டிக்கல் மூவி எவர் மேட் பை நோலன். அடுத்து வந்து காஸ்டியூம் டிசைனர் நாமினிஸ் வந்து பார்பி, கில்லர்ஸ் ஆஃப் த ஃப்ளவர் மூன், நெப்போலியன் அண்ட் ஓப்பன்ஹைமர், புவர் திங்ஸ். பார்பி நீங்க கலர் கலரா காஸ்டியூம் போட்டு வந்தா நான் பஞ்சு மிட்டாய் தருவேங்கிற மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைனிங் அப்படிங்கிறது அந்த படத்துக்கான ஃபினாமினா இல்லாம
ஒரு சென்னையில் இருக்கிற ஒரு தேட்டர்ல கூட ஆடியன்ஸ் மேற்கொண்டு அந்த மாதிரி ஒரு கலர் காஸ்டியூம் போட்டு வர்றதெல்லாம் இருக்குல்ல, அந்த ஒரு ஃபினாமினனை ஏற்படுத்தினது வந்து பார்பி தான். அதுக்காவது யாக்லின் டூரானுக்கு வந்து அந்த அவார்டை கொடுக்கலாம். பட் எனக்கு இன்னொரு ஈக்குவலண்டா தோணுது வந்து நெப்போலியனா. கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன். ஏன்னா அவங்க அந்த பீரியடு குறிப்பா அந்த ட்ரைபு அதுக்கான அந்த காஸ்டியூம்ஸ்னு ஒரு மாதிரி ரொம்ப சூப்பரா இருந்தது, ஒரு ஆத்தென்டிசிட்டியா இருந்தது பார்க்கிறதுக்கு. மேபி பார்ப்போம். சினிமாட்டோகிராஃபி எல் கோண்டே, கில்லர்ஸ் ஆஃப் ஃப்ளவர் மூன். எல் கோண்டே நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். மாஸ்ட்ரோ, ஓப்பன்ஹைமர், புவர் திங்ஸ். மாஸ்ட்ரோங்கிற டைட்டில் மட்டும் அப்பப்போ கடந்து போறோம்னு யோசிக்க வேண்டாம். மாஸ்ட்ரோ வந்து ஏற்கனவே ஸ்டாரிஸ் பான் எல்லாம் எடுத்த பிராட்லி கூப்பரோட படம் தான். சினிமாட்டோகிராஃபி ஸ்வீடிஷ் சினிமாட்டோகிராஃபரான ஹொய்டி வேன் ஹொய்டிமாக்கு தான் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அவருடைய ஃபிலிமோகிராஃபியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இதில் முக்காசு படம் எல்லாரும் பார்த்துருக்கோம். ஹெர், இன்டர்ஸ்டெல்லர், ஸ்பெக்டர், டன்கிரிக்கு, ஆட் அஸ்ட்ரா, டெனட்டு, ஜோர்டன் பீலேயோட நோப்பு, அப்புறம் ஓப்பன்ஹைமர்னு. இது வரைக்கும் அண்ணனும் ஆஸ்கர் வாங்கினதில்லை. இதுக்கு முன்னாடி ஆஸ்கர் நாமினி ஆனாரு டன்கிரிக்கு, ஆனா அவர் கிடைக்கல. ஓப்பன்ஹைமர் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய நம்பிக்கை. இப்படியும் இந்த ஆண்டு ஓப்பன்ஹைமர் ஒரு 8-9 அவார்டுகளை வந்து தூக்கி செல்லும். அனிமேட்டட் ஃபீச்சர் ஃபிலிம் நாமினேஸ் வந்து தி பாய் அண்ட் தி ஹெரோன், எலமெண்டல், நிமோனா, ரோபோட் ட்ரீம்ஸ், ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ். அவ்வளோதான் எல்லோருடைய சாய்ஸ். எல்லோரும் ஜெயிக்கும் நினைக்கிறது வந்து ஸ்பைடர்மேன் அக்ராஸ் ஸ்பைடர்வர்ஸ். முதல் பாகமும் ஆஸ்கர் வாங்கி இருந்துச்சு, இந்த பாகமும் வாங்கும். ஏன்னா இத்தனை விஷயங்கள் அனிமேஷனா பண்ண முடியுமா? அந்த புக் திருப்புற அந்த ஸ்டைல் ஆகட்டும், வேற வேற கேரக்டர்ஸ்க்கு ஏத்த மாதிரி அனிமேஷன் ஸ்டைல மாத்தினதாகட்டும், அந்த டாட் வச்சு ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வருங்களா, அது பண்றது இது எழுதிடலாம். ஆனா வந்து அதை இவ்வளோ எஃபெக்டிவா கொடுக்கறதுன்றது வந்து இதுல பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து எலமெண்டலோடைய ஒர்க்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது, அது படமாவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனா எதுக்கு பெஸ்ட் அப்படின்னு கேட்டா எனக்கு ஸ்பைடர்மேன் அப்படின்னு தான் சொல்ல வருது. எலமெண்டல் தட் மனசுக்கு தெரியுது புத்திக்கு தெரியலங்கிற மாதிரி எலமெண்டல் படம் வந்து இந்த வருஷம் பெஸ்ட் பிக்சர்லயே வந்திருக்க வேண்டிய ஒரு படம். ஏன்னா நான் உலகத்துல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, இவா வேற வரணும்டா அப்படிங்கிற மாதிரி அதை ஒரு முக்கியமான பேசுபொருளை எடுத்துக்கிட்டு பிரிவினைவாதத்தை எதிர்த்து ஒரு படமா எடுத்த ஒரு படம். போதிக்கக்கூடிய ஒரு கிளான வாட்டரா வச்சுக்கிட்டு ஒரு கிளான ஃபயரா வச்சு எடுத்திருந்தாங்க. அவ்வளோ நல்ல ஒரு சினிமா. அனிமேஷனாலுமே ஒரு நல்ல ஒர்க் தான். ஸ்டில் அதை தாண்டி எல்லோரையும் ஈர்த்த படம்னா ஸ்பைடர்மேன் தான். க்ளோஸ் கண்டென்ட்ல இருக்கிறது வந்து தி பாய் அண்ட் தி ஹெரான். எலமெண்டலும் இருக்கு, பார்ப்போம். அடுத்து இப்போதான் மெயின் இதுக்கே வர்றோம். ஆக்ட்ரஸ் இன் சப்போர்ட்டிங் ரோல். இதுல வந்து எமிலி பிளண்ட், டேனி லே, அமெரிக்கா ஃபெராரா, ஜோடி ஃபோஸ்டர், ஜோய் ராண்டால்ஃப். எல்லோருடைய சாய்ஸ் வந்து ஹோல்ட் ஓவர்ஸ்ல நடித்த ஜாய் ராண்டால்ஃப். அது ஒரு பிரில்லியண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு மூவி. இந்த ரோலுமே ஒரு ரொம்ப எமோஷனலான ஒரு ரோலு. படம் பார்த்தா ஸ்பாயிலர்ன்றதுனால அதை பத்தி விரிவா சொல்லல. ஆனா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவங்க. கலர் பர்பிள்ல நடிச்ச டேனியல் ப்ரூக்ஸ்க்குமே ஒரு டஃப் ஃபைட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டில் ராண்டால்ஃப் ஜெயிச்சிருவாங்க ஆக்டர் இன் சப்போர்ட்டிங் ரோல். ஸ்டெர்லிங் கே ப்ரௌன், ராபர்ட் டினிரோ, ராபர்ட் ட்ரௌனி ஜூனியர், ரயான் கோஸ்லிங், மார்க் ரஃபலோ. ராபர்ட் டினிரோ கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன்ல எல்லாரையும் பிரெயின் வாஷ் பண்ணி இது யாரு சொத்து, இது நம்ம சொத்துரா அப்படிங்கிற மாதிரியான ஒரு நபரா நடிச்சிருந்தாரு. ஒரு நல்ல ரோல். அடுத்து வந்து புவர் திங்ஸ்ல மார்க் ரஃபலோவுமே ஒரு நல்ல ரோல் தான் ப்ளே பண்ணியிருந்தாரு. ரயான் கோஸ்லிங் பார்பில ரொம்பவே ஒரு காமெடியான ஒரு ரோல் தான். ஸ்டில் அதை எவ்வளவு பெர்ஃபெக்டா ப்ளே பண்ணுமோ ப்ளே பண்ணியிருந்தாரு ரயான் கோஸ்லிங். இதெல்லாம் தாண்டி ஜெயிக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னா எஸ் ஓப்பன்ஹைமர். ஏன்னா அமெரிக்கன் ஃபிக்ஷன்ல வர்ற ஸ்டெர்லிங் ஆகட்டும், மார்க் ரஃபலோ ஆகட்டும், பார்பி ஆகட்டும், இவங்க எல்லாத்தோட ராபர்ட் டவுனியோட ஜூனியரோட அந்த ரோல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்டா இருந்துச்சு. ஏன்னா ராபர்ட் டவுனி ஜூனியர் நம்ம அப்படி பார்த்ததே இல்லை. அவர் முகத்தே மாத்தின மாதிரி ஒன்னு அயன்மேனா பார்த்திருக்கோம், இல்ல ஒரு ஃபன் லவிங் ஒரு நபரா தான் அவர் நம்ம பார்த்திருக்கோம். ஷெர்லாக் ஹோம்ஸ் மாதிரியான படங்கள் நடிச்சிருக்காரு அப்படின்னாலும் இது ஒரு கம்ப்ளீட் ஒரு வேற ஒரு ஷேடு ராபர்ட் டவுனி ஜூனியர் கொடுத்துச்சு. ஆக்ட்ரஸ் இன் லீட் ரோல் இதுல இருக்கிறது நியாட் படத்துல வந்து ஆனி பெனிங், கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் லில்லி கிளாட்ஸ்டோன், அனட்டமி ஆஃப் எ ஃபால் சாண்ட்ரா ஹல்லர், மாஸ்ட்ரோல வர்ற கேரி முல்லிகன், அப்புறம் புவர் திங்ஸ்ல வர எம்மா ஸ்டோன். கில்லர்ஸ் ஆஃப் தி ஃப்ளவர் மூன் அந்த 3 மணி நேர படம் ஒரு ரொம்ப டிராகியான ஒரு படம். கிளீஷேஸ் எல்லாம் தாண்டி அந்த படத்தை பார்க்க வச்ச ஒரே ஒரு கேரக்டர் வந்து லில்லி கிளாட்ஸ்டோன் தான். அந்த ட்ரைப் மக்களாவே வந்து பரிசுத்த ஆன்மா பரிசுத்த அன்பும்பாங்கல்ல, அப்படியான ஒரு கேரக்டர் இந்த படத்துல வந்து லில்லி கிளாட்ஸ்டோனுக்கு எழுதப்பட்டது. அதை க்ளோசர் டு பெர்ஃபெக்ஷன் பண்ணாங்க லில்லி கிளாட்ஸ்டோன். படத்துல நம்ம வந்து பரிதாபப்பட்டு வருந்தி கண்கள் கலங்க வைக்கிற அளவுக்கான ஒரு கேரக்டர்னா அது வந்து லில்லி கிளாட்ஸ்டோன் மட்டும்தான். இருக்கிற க்ளோஸ் சாய்ஸ் வந்து எம்மா ஸ்டோன் ஃப்ரம் புவர் திங்ஸ். அடுத்து ஆக்டர் இன் லீட் ரோல் பிராட்லி கூப்பர் மாஸ்ட்ரோக்காக, கால்மேன் டொமினோக்காக, பால் தி ஹோல்டோர்ஸ்க்காக, சிலியன் மர்ஃபி ஓப்பன்ஹைமர் அண்ட் ஜெஃப்ரி அமெரிக்கன் ஃபிக்ஷன். மாஸ்ட்ரோல பிராட்லி கூப்பர் எப்படி ஸ்டாரிஸ் பண்ண மாதிரி இதுலயும் ஒரு பயோகிராஃபி தான். ஸோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஏஜ்டான ஒரு ரோல். அடுத்த சாய்ஸ் வந்து ஹோல்டோவர்ஸ்ல பால் கியாமட்டி, அமெரிக்கா ஃபிக்ஷன்ல வந்து ஜெஃப்ரி ரைட் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி தான் ஓப்பன்ஹைமர்ல சிலியன் மர்ஃபி இருக்காரு. சிலியன் மர்ஃபி தி க்ரோ, டார்க் நைட்ல க்ரோவா வந்திருக்காரு. டன்கிரிக்ல ப்ளே பண்ணியிருக்காரு. பாய்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பீக்கி பிளைண்டர்ஸ் தெரியும். தாமஸ். எஸ் எப்படி நெப்போலியன்ல வர யாக்கின் ஃபீனிக்ஸ்க்கு
உலகளாவிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும், அந்த மாதிரி கிலியன் மர்ஃபிக்கு உலகளாவிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஸோ இந்த ஆண்டு எல்லோருமே சாய்ஸ் வந்து கிலியன் மர்ஃபி தான் ஆஸ்கார் ஜெயிப்பாரு அப்படிங்கிறது. க்ளோஸ் சாய்ஸ் வந்து ஜெஃப்ரி ரைட் இருக்கு. மற்றபடி அதை தாண்டி இருக்கிறது வந்து எனதருமை பால் கியாமெட்டி, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆக்டர் ஆஃப் அவர் ஏரா. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இது வரைக்கும் பேசுனது எங்களோட ப்ரெடிக்ஷன். இதுல என்னென்னலாம் படம் ஜெயிக்குது அப்படிங்கிறத பார்க்கணும்னா நம்ம மண்டே விடிய காலை வரைக்கும் பொறுத்திருக்கணும். உங்களுடைய ப்ரெடிக்ஷன் என்னென்ன அப்படின்றதையும் கமெண்ட்ல போடுங்க. எது சோடி போட்டு பார்த்து எது ஜெயிக்குது அப்படின்னு முடிவு பண்ணிக்குவோம். நன்றி, வணக்கம். நன்றி.